மாறி அடி தூளு பிபிஎல் கட்டம் வேற மாதிரி இப்ப தொடங்கிருச்சு பிபிஎல். It's the Mahe Strikers versus the Zenit Yanam Royals here at the Pondicherry Seacom Stadium in Tutipet. We'll give it a flick. Heads is the call. The news from the middle is that the Mahe Strikers have won the toss and they will field first. Absolutely brilliant coming into qualifier too. You have the Mahe Strikers who have a couple of changes. Sai Hariram comes in and so does Shrujan Sinhasan. Vedant Bharadwaj opening the batting. And his partner, the skipper, Aditya Gadwal. And we have Shrujan Sinhasan opening the bowling. முதல் பந்து ஒரு நட்ராஜா ஷாட்டோட ஆரம்பிச்சிருக்கிறாரு பிஹைண்ட் தி ஸ்கொயர்ல. இந்த குவாலிஃபயர்ஸ் 2 இதான் வேதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டார்ட் இருக்கு. ஆஹா ஆஃப் த பேட் அடிச்சு விட்டுருக்கிறாரு. ஸ்ரீராம் கேபிட்டல் 4 ரெண்டு பேருமே கேட்ச்னு ஒரு குரல் இருந்தாலும் கண்டிப்பா அது நிர்ணயிக்கப்பட்ட ஒரு 4 தான். ஸ்ரீராம் கேபிட்டல் 4 இந்த தடவை செம்ம ஷேப் சூப்பரா பீஷா அடிச்சிருக்கிறாரு. இந்த குவாலிஃபயர்ஸ் 2 ஓட முதல் சீக்கம் ஹெலோ 6. ஆதித்யா பாரு 6 பாரு. சூப்பரான ஒரு புல் ஷாட் பிஹைண்ட் ஸ்கொயர்ல அடிச்சிருக்கிறாரு. படல பட் இருந்தாலும் ஒரு ரன் மட்டும் தான் வரும். போது ராகவனால பிடிக்க முடியல. ஸ்ரீராம் கேபிட்டல் 4 ஓட இந்த ஓவர் நிறைவடைகிறது. கேட்ச் இட் அப்படின்றாங்க கால், பட் இல்ல ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட். இப்ப மீண்டும் மேல தூக்கி விட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்சது தாண்டிரும் சார். தாண்டிருச்சு சார். சீக்கம் ஹலோ 6 ஆதித்யா தி கேப்டன் ஸ்ட்ரைக்கிங் சார். பட் தொடர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீண்டும் தொடர்கிறார். இங்கே சிக்ஸர் மழை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சீக்கம் ஹலோ 6 மீண்டும் கேப்டன் ஆதித்யாவின் பேட்டில் இருந்து மீண்டும் இங்க பிக் பண்ணிருக்காரு சார். பட் ஓ மை காட், ட்ரை பண்ணாரு சார். ஃபுட்பால் நினைச்சு கோல் கீப் பண்ண போனாரு. அது ஆனா ராகவ தாண்டி இன்னொரு பக்கம் விக்கெட்டுக்கான தேடல். நித்யானந்தா உள்ள வந்தாரு. பட் இல்ல, நீ யாரா வேணா இருந்து ஆதித்யா கத்வால் அவருடைய முதல் 50 இந்த சீசன் 25 பால்ஸ்ல எடுத்திருக்காரு சார். அதுவும் ஒரு ஆல் இம்பார்ட்டன்ட் கேம்ல. எஸ் கேப்டன் ஆன் மிஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். பட் நித்யானந்தா அழகா கன்ஃபியூஸ் பண்ணாரு சார். ஸ்ரீகரன் கைக்கே போய் அந்த பால் போயிருச்சே சார். Scoring at 200% strike rate, he's gone for 50. Aditya the skipper, it is 85 for 1. பெரிய ஷாட், சரியான கனெக்ஷன். சீக்கம் ஹலோ 6. வேதாந்த் பரத்வாஜோடைய இரண்டாவது 6. ஷார்ட் பால் புல் பண்ணிருக்காரு இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர். சரியான சீக்கம் ஹலோ 6. ஓவரை முடிக்கிறதுக்கு 111 ரன்கள் 10 ஓவருக்கு அப்புறம் ஜெனிட் யானம் ராயல்ஸ் கலக்கிட்டு இருக்காங்க. பெரிய ஷாட், கேட்ச் இட்ங்கிற குரல். ஃபீல்டர் ஜஸ்ட் தாண்டி போயிடுங்க. இதுக்காக தான் வேதாந்த் பரத்வாஜ் ஸ்ட்ரைக்க பரம் கிட்ட கொடுத்தாரு. 550வது சீக்கம் ஹலோ 6 சீசன் 3 ஸ்ரீராம் கேபிட்டல் பிபிஎல். மறுபடியும் போயிருக்காரு. இந்த வாட்டி நேரா ஈஸியா கிளியர் பண்ணிடுவாரு லாங் ஆன் பவுண்டரி. பேக் டு பேக் சீக்கம் ஹலோ 6 பரமேஸ்வரனுக்கு. பேட்ல சரியா பட்டிருக்கா, காத்துல இருக்கு. நல்ல கேட்ச். லோகேஷ் லாங் ஆஃப்ல அழகான கேட்ச் எடுத்து கொடுத்திருக்காரு. நித்யானந்தா மறுபடியும் பிரேக் த்ரூ எடுத்து கொடுக்கிறாரு. இரண்டாவது விக்கெட் அவருக்கும் ஜெனிட் யானம் ராயல்ஸுக்கும். The ball was spinning in the air because of the slice. Vedant gone for 43. 1-2-6 for 2. ஷார்ட் பால் புல் பண்ணிருக்காரு. கேப்லயும் போயிருக்கு. செம ஷாட்டுங்க. அப்படின்னு நினைக்கிறப்பதான் என்னையெல்லாம் தடுக்க முடியாது, நான் ஒரு 6 இல்ல 4 அடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ ஒரு ஸ்ரீராம் கேபிட்டல் 4 பட் நேரா அடிச்சு விட்டுருக்காருங்க. அது ஒரு ஸ்ரீராம் கேபிட்டல் 4 இன்னும் அடிப்பதற்கான ஒரு முயற்சி. ஸ்ட்ரெயிட் டவுன் தி கிரவுண்ட். இட்ஸ் a Seacom ஹலோ 6. நீங்க கேள்வி கேட்டீங்க, அதுக்கான பதில் தான்.
மீண்டும் கேட்ச் இட் அப்படின்ற குரல், யூ கேன் ஒன்லி வாட்ச் இட் அப்படின்ட்டாங்க. கடைசி பந்து தூக்கி அடிச்சிருக்காருங்க. இப்போ இது ஒரு சீக்கம் ஹலோ 6 டைரக்டா போய் என்ன ஸ்கிரீனே அடிச்சிருச்சு. கேட்ச் இட் அப்படிங்கறாங்க. ராகவ் ஃபைனலி பரம டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. கரண் அங்க An entertaining innings from Parameshwaran. A quality effort comes in and 43 of 23. அது போயிருச்சு, அது தாண்டி போய் இல்லைங்க. 1 பவுன்ஸ் ஸ்ரீராம் கேபிட்டல் 4. சொன்னல்ல பிரச்சனை அப்படின்னு. அந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கொண்டு வந்தாச்சு. Tomar goes for 25 of 14. It is 173 for 4. வீல அடிப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே நல்ல ஷேப், நல்ல ஷாட், தூரம் உயரம் ரெண்டுமே இருக்கு. 6 ஓவர் ஸ்டார்ட் பண்றாரு சீக்கம் ஹலோ 6 இர்ஃபானோட பேட்ல இருந்து. வாங்கிக்கோங்க ரெண்டாவது சீக்கம் ஹலோ 6 இந்த வாட்டி மிட் ஆஃப் தலைக்கு மேல போயிருக்கு. காத்துல நேரா போயிருக்காரு, உயரம் இருக்கு, டிஸ்டன்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஆல்மோஸ்ட் கேமராமேன தட்டி தூக்கி இருக்கு அந்த பால். 556வது சீக்கம் ஹலோ 6 மறுபடியும் போயிருக்காரு. கேட்ச் இட்டுங்கிற குரல், ஃபீல்டர் எடுத்துருவாருங்க. ராகவன் சரியான கேட்ச், பிரஷர் கேட்ச். கரண் கண்ணனை நிப்பாட்டவே முடியல. Dangerous Irfan goes for 19 of just 6 balls, 193. இந்த வாட்டி ஆஃப் சைடுல நல்ல கனெக்ஷன், 2 பவுன்ஸ், எக்ஸ்ட்ரா கவர் தலைக்கு மேல, ஒரு ஸ்ரீராம் கேபிட்டல் 4. இந்த வாட்டி ஃப்ரண்ட் ஃபுட்ல மிட் விக்கெட் தலைக்கு மேல. ஓய்யோ சீக்கம் ஹலோ 6 பிரவீன் கலக்கிட்டு இருக்காரு. Somraj Bishnoi has retired out. பவுன்ஸ் அது எக்ஸிகியூஷனுங்க கை கொடுத்திருக்குது. போன ஓவர்ல சரியா எக்ஸிக்யூட் பண்ணல பங்கஜ். A small little cameo from Praveen. It's 2-1-1 for 7. ஸ்லோவர் பால், அதுவும் எப்படிங்க 6க்கு போயிருக்கு. மறுபடியும் கேட்ச் இட்டுங்கிற குரல், ராகவ் கோயல் எடுத்துருவாரு. 8வது விக்கெட் காலி. Divakar into the shot early. He's gone for 6. இவரும் காத்துல அடிச்சிருக்காரு. ஆஃப் சைட்ல பால் பவுண்டரி போயிடும். முதல் பால் ஸ்ரீராம் கேபிட்டல் 4. ஸ்ட்ராங் ஷாட், கேட்ச் இட்டுங்கிற குரல், டிராப் பண்ணிருக்காரு ராகவ் கோயல். ஒரு ரன் அவுட்கான வாய்ப்பு. ரன் அவுட்டும் ஆவாங்க. 9வது விக்கெட்டை இழப்பாங்க. கடைசி ஓவர்ல 11 ரன்கள் 3 விக்கெட். Shriram Capital PPL, the Mahi Strikers need 223 runs to win from their quota of 20 overs. பெரிய அப்பீல். அவரோட ஸ்விங்க கட் பண்றதுக்காக விசிறி இருக்கிறாரு. அந்த ஒரு விசிறல் மூலமா சீக்கம் ஹலோ 6 வந்திருக்கு. செம்ம ஷாட், நேர் தேமாங்கிற மாதிரி அடிச்சிருக்கிறாரு. சீக்கம் ஹலோ 6 ராகவன் பேட்ல இருந்து இதுக்கு முன்னாடி அடிச்ச 6 விட இந்த 6 அதை விட சிறப்பான ஒரு 6. பால் ஸ்விங் ஆச்சு. ஆஹா பிளாஸ்டர் தேவை நிறையவுக்கு. ஸ்ரீராம் கேபிட்டல் 4 வந்திருக்கு ராகவன் பேட்ல இருந்து. ஸ்ரீராம் கேபிட்டல் 4 பொறி எங்க வச்சாக எங்கேயோ போகுது. இந்த தடவை பாசிட்டிவிட்டி காமிக்கிறாரு. கமாண்டேட்டர் கர்ஸ். நீங்க அம்பு விடலாம் சார். Logesh gone for 9, caught by Aditya, 34 for 1. புல் ஷாட் ட்ரை பண்ணிருக்காரு. கேட்ச் ஆகுமா? பிடிச்சிருக்கிறாரு. அதுதான் இந்த ஓவர் சக்சஸ்ஃபுல் ஒரு ஓவர் இர்ஃபானுக்கு. மாஹி ஸ்ட்ரைக்கர்ஸுக்கு இந்த சேசிங்ல 2வது விக்கெட் விழுந்திருக்குது. Saurabh Changda gone for 1, 37 for 2. மடக்கி ஒரு அடி சர வெடி அங்க ராகவனிடமிருந்து ஒரு சீக்கம் ஹலோ 6. ராகவன் ஸ்டெயின் ப்ராசஸ் டாப் டால கார்டில் திரும்ப ஒரு போட்டிருக்காரு. சைட் ஸ்கிரீனை நோக்கி ஏவுகணை போல ஒரு சீக்கம் ஹலோ 6. ராகவன் மிடில் ஆர்டர்ல சாந்தமா இருப்பாரு. என்ன சொன்னீங்க, புதுசா பாக்கணுமா அப்படின்னு சொல்லும் வகையில ரித்திக் சர்மா அடிச்சடி.
டக்குன உடனே இறக்கி அடிக்கிறேன் பாரு. நான் சொன்னேன்ல ஸ்ரீராம் கேபிட்டல் 4 நான் சொல்லுவேன். ஸ்மித் போவோ சொன்ன உடனே இந்த ரித்திக் சீக்கிரம் ஹலோ 6 நேர் நேர் அடிச்சிருக்கிறாரு. மேல போயிருக்கு, உயரம் இருக்கு, தூரம் இருக்கா? இருக்கு. சீக்கிரம் ஹலோ 6 இருக்கு. நல்ல ஷாட் இந்த தடவை. ஃபீல்டராலும் பிடிக்க முடியாது. அந்த வீல அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த சீசன் முழுக்க. சீக்கிரம் ஹலோ 6 சிவி விட்டுருக்காரு. ஸ்ரீராம் கேபிட்டல் 4 வந்துகிட்டே இருக்கு, ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. இந்த தடவை மடக்கி அடிச்சிருக்கிறாரு. இதுவும் ஸ்ரீராம் கேபிட்டல் 4 ஒரு ஏஜ் இதுதான் அபாயம். இந்த ஃபீல்ட வச்சுட்டு போட்டா ஸ்ரீராம் கேபிட்டல் 4ஓட ஒரு வீசி இருக்காரு, விளாசி இருக்காரு. அங்க கரகோஷம் விண்ணை தொட்டும் அழித்ததற்கு என்டர்டைன்மெண்ட் சொல்றப்போ இன்னொரு பவுண்டரி ஸ்ட்ரைக் இருக்கின்ற காரணத்தினாலேயே ரித்திக் தான் முதல்ல 100 அடிக்க போறாருன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு 1 ஷாட் அவே. கிரிக்கெட் உலகு பல கிரேட் சர்மாவை பார்த்திருக்கு. PPL லெவல்ல ஒன் ஆஃப் த கிரேட் சர்மா ரித்திக் சர்மா. நீங்க விடுங்க சார் அம்ப. இந்த தடவை நேராக லாங் ஆஃப். மறுபடியும் அண்ணாந்த பார்த்தே இருந்தாரு. ஒரு சாத்திருக்காரு. 4 தான் வரும். அச்சோ 99ல தேங்கி கிடப்பாரு. பட் இது பர்சனல் மைண்ட் ஸ்டோனை பத்தி யோசிக்கிறதுக்கான வேலை கிடையாது. என்ன டீம் எஃபர்ட். ஒரு பக்கம் ராகவன், இன்னொரு பக்கம் ரித்திக், இன்னொரு பக்கம் ரன்ஸ். RRR சேர்ந்து முடிச்சிட்டாங்க. Mahe Strikers ஒரு historic run chase. For as long as this night can exist, the Mahe Strikers, after deciding to field first, which is something that they've done throughout the tournament,